இந்த வீடியோல நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் ஜான்வரி 2026க்கு பாஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கெடியூல் போட போறோம். எப்படி படிக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ யாருக்கு ஃபர்ஸ்ட் சூட் ஆகும் அப்படின்னா, சார் இதுவரைக்கும் நான் சரியாவே படிக்கல சார். ஓரளவுக்கு மாடரேட்டா தான் படிச்சிருக்கேன். நான் இப்ப என்ன சார் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கணும்னா, நான் என்ன சார் பண்றது? என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணா நான் பாஸ் பண்றதுன்னா, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கலாம். இல்ல சார் நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் மட்டும் வேணும். நான் அப்படின்னா பாஸ் பண்ணிருவேன். ஸ்கெடியூல் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கைடன்ஸ் வேணும். ஸோ அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டடி ஸ்கெடியூல் வந்து போட போறோம். ஓகே. ஸோ பிஃபோர் தட் என்ன பத்தி ஒரு குட்டி பேக்ரவுண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் மைட் பி நோயிங் இட். So I'm Kribakaran Loganathan. I'm a chartered accountant. So I got like All India 23rd rank in my CA final, and I'm also in ACCA got like world rank 11 and 26 in my ACCA exam. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சீன் போகிறதுக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ எனக்கு வந்து இந்த சிஏ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நானும் சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர், சிஏ ஃபைனல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி பண்ணால் நல்ல மார்க் வாங்கலாம், எப்படி பண்ணால் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆஸ் இஃப் நான் வந்து இப்போ சிஏ ஃபவுண்டேஷனுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணால் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐம் கோனா ப்ரிப்பேர் த ஸ்கெடியூல். ஐம் கோனா டெல் யூ வாட் நீட்ஸ் டு டூ அண்ட் எப்படி பண்ணால் பாஸ் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். அண்ட் குயிக்காக ஒரு ஓவரால் வியூ என்னென்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஒரு சிஏ எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா இதுவே சிஏ ஃபவுண்டேஷனாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ரீடு எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகேவா? அண்ட் சிஏ இன்டராக இருந்தால் மினிமம் 2 மந்த்ஸு. அண்ட் சிஏ ஃபைனலாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட்லாம் முடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். ஸோ நம்ம வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி போர்ஷனை கவர் பண்ணோம். ஸோ அதையும் வந்து இந்த ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஐல் டேக் இன் டு மை கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 2 மார்க் டெஸ்ட் 2 ரிவிஷன் பண்ணால் யூ கேன் பாஸ் த எக்ஸாம். ஸோ இதான் வந்து என்னுடைய சிம்பிள் வே டு பாஸ் த எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஸ்கெடியூலில் போட்டிருக்கீங்கன்னா எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் இன் த ஸ்கெடியூல். ஓகே. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் கெட் ஸ்டார்டட். ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் தான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் 30 டேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்கெடியூல் பாருங்க. டே 1ல இருந்து ஆரம்பிச்சு டே 30 வரைக்கும் முடியுது. அண்ட் தென் டுடே வந்து 16th அக்டோபர் கரெக்டாக. ஸோ இன்னிலேருந்து ஆரம்பிக்குது இந்த ஸ்கெடியூல். ஸோ இந்த இதில் வந்து நான் 2 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் மந்த்தில். சார் ஒரு நாளையில் 2 சப்ஜெக்ட் எப்படி சார் அப்படின்னா, யூ ஆர் கோனா ஸ்டடி அட்லீஸ்ட் மினிமம் 8லேருந்து 10 ஹவர்ஸ் படிக்க போகிறீங்க. ஓகே. ஓகே சார். அதெல்லாம் ஓகே. பட் 2 சப்ஜெக்ட் எப்படி சார் அப்படின்னா, வி ஆர் கோனா ஸ்ப்ளிட் அ டே இன்டு 2. ஒரு நாள வி ஆர் கோனா ஸ்ப்ளிட் இட் இன்டு 2. எப்படி சார் அப்படின்னா, மார்னிங் யூ ஆர் கோனா கெட் அப் அட் 6. 6லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வரைக்கும் மார்னிங் ஆஃப்டர்நூன் 12 வரைக்கும் படி. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே. அதுக்கப்புறம் தூங்குங்க. நல்லா தூங்கிட்டு, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஒரு 1:30 அந்த மாரி. ஓகே. 2ன்னு வச்சுப்போமே. 2லிருந்து ஒரு 10 வரைக்கும். இல்ல 8, 9 அந்த மாரி. ஸோ உங்களுக்கு இங்க அந்த ஸ்ப்ளிட் பண்றது புடிச்சுக்கோங்க. 1 ஆர் 2 ஹார்ஸ் வந்து முன்ன பின்ன ஆகுறது உங்க அப் டூ யுவர் சாய்ஸ். ஸோ இந்த மாரி 2 டேவா பிரிக்க போறீங்க. ஸோ மார்னிங் வந்து 12 வரைக்கும் ஒண்ணும், 2லேருந்து 8 வரைக்கும் ஒரு பார்ட்டும். ஸோ இன் பிட்வீன் வந்து யூ ஆர் கோனா ஸ்லீப். ஸோ ஜஸ்ட் லைக் நைட் நம்ம தூங்கிட்டு எந்திச்சா ஒரு ஃப்ரெஷ் டே கிடைக்கும் கரெக்ட்டா? அந்த மாரி நீங்க மதியானம் அத சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திச்சோனே தட்ஸ் கோனா பி யுவர் செகண்ட் பார்ட் ஆஃப் த டே. அப்போ வந்து இன்னொரு சப்ஜெக்ட் படிக்க போறீங்க. அண்ட் என்னோட சஜஷன் நம்மளுக்கு வந்து 2 டெஸ்கிரிப்டிவ் அண்ட் 2 வந்து எம்சிக்யூ பேஸ்ட் கரெக்ட்டா? ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் மந்த்ல. ஸோ 1 வந்து டெஸ்கிரிப்டிவ்ல இருந்தும், 1 வந்து எம்சிக்யூல இருந்து எடுங்க. ஸோ நான் வந்து அக்கவுண்ட்ஸும், எக்கனாமிக்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் லாவும், QAவும் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி காம்பினேஷனா படிச்சுக்கோங்க. 2 சப்ஜெக்ட் எடுக்க போறோம். ஓகே. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மந்த் அக்கவுண்ட்ஸ் அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் எடுக்க போறோம். ஓகேவா? அண்ட் தென் இதான். ஸோ மார்னிங் வந்து லெட்ஸ் சே நான் 6லேருந்து ஒரு 12, 1 வரைக்கும் ஐம் கோனா ஸ்டடி அக்கவுண்ட்ஸ். ஓகே. ஸோ டே 1. அதுக்கப்புறம் தூங்கிட்டு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐம் கோனா ஸ்டடி பிசினஸ் எக்கனாமிக்ஸ். இதோட அண்ட் தென் ஐ ஆல்சோ கேவ் த எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ். ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனுக்காக. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ் நல்லா படிச்சா ஒரு 8லேருந்து 12 மார்க்ஸ் வாங்கிடலாம்.
நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ் படிச்சா 15 மார்க்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஐ ஆல்சோ கேவ் த எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ். இது மட்டுமா சார் அப்படின்னா, நோ. வி ஆர் ஆல்சோ கோனா டூ அதர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே. பிஃபோர் தட் சார் இந்த 30 டேஸ்ல நான் என்ன சார் பண்ணணும்? என்னோட அப்ஜெக்டிவ் என்ன சார் அப்படின்னா, லெக்சர் மட்டும் பார்க்கணுமா சார் அப்படின்னா, நோ. நான் வந்து முன்னாடியே இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன். லெக்சர மட்டும் பார்த்தா யூ ஆர் நாட் கோனா பாஸ் த எக்ஸாம். நீங்க எந்த அகாடமி வேணா போங்க. பெரிய பெரிய அகாடமியா இருக்கட்டும். லெக்சர் மட்டும் பார்த்தா நோ ஒன் இஸ் கோனா பாஸ் த எக்ஸாம். லெக்சர் பாஸ் பண்ணா நீங்க 25% வந்து பாஸ் பண்றதுக்கு கேரண்டி குடுக்கலாம். அவ்வளோதான். ஸோ அது மட்டும் நிறுத்தக்கூடாது. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்க கொஸ்டின்ஸு, கம்பைலர்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணா தான் கம்பைலர்னா ஐ மீன் ஆர்டிபி, எம்டிபி அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணா 25%. ஸோ அப்போ கூட 100% பாஸ் பண்ண முடியாதா சார்? இருங்க. அதுக்கடுத்து ஆர்டிபி லைக் அதுக்கப்புறம் 2 ரிவிஷன் அது ஒரு 25%. 2 மார்க் டெஸ்ட் அது ஒரு 25%. இந்த செகண்ட் 25% வந்து நம்ம இந்த லாஸ்ட் 1 மந்த் இருக்குல்ல, அப்போ பார்த்துருக்கலாம். ஓகே. இத பத்தி இப்ப கவல கிடையாது. நம்ம லாஸ்ட் 1 மந்த்க்கு முன்னாடியே வந்து நம்ம பிரிப்பரேஷன் முடிக்க போறோம். அண்ட் தென் அப்புறம் வந்து இந்த ரிவிஷனையும் மார்க் டெஸ்ட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல வி ஆர் கோனா கவர் லெக்சர், ஸ்டடி மெட்டீரியல், கம்பைலர். ஸோ இங்க எழுதிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல லெக்சர் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி லெக்சர் பார்த்துட்டு அத விடுங்க. ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்க கொஸ்டின்ஸ், கம்பைலர்ல இருக்க கொஸ்டின்ஸ், கம்பைலர் இருக்க கொஸ்டின் நெறைய இருக்க மாரி இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் லாஸ்ட் 4 அட்டெம்ப்ட்ஸ் கொஸ்டின்ஸ சால்வ் பண்ணுங்க. லாஸ்ட் 4 அட்டெம்ப்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மந்த் 2 சப்ஜெக்ட் வந்து முடிக்க போறோம். ஒன் ஃப்ரம் அக்கவுண்ட்ஸ், இன்னொன்னு வந்து எக்கனாமிக்ஸ்க்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம சைட்ல அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் யூ ஆர் கோனா ஸ்டடி த அதர் 2 சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த அக்கவுண்ட்ஸும், எக்கனாமிக்ஸும் படிச்சுட்டு இருக்கோம். கரெக்ட்டா? சாரி இங்க இருக்கு. அக்கவுண்ட்ஸும், எக்கனாமிக்ஸும் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதர் 2 சப்ஜெக்ட்ஸ் என்ன? லாவும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூடும். ஸோ யூசுவலா ஸ்டூடண்ட்ஸ் பக்கத்துல என்ன ஆகும்னா, 2 சப்ஜெக்ட் படிப்பாங்க. இல்ல 1 சப்ஜெக்ட் படிப்பாங்க. மத்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துக்கிட்டே வரும். ஸோ செம்மையா ஒரு அளவுக்கு பயந்துருவாங்க. எக்ஸாம் க்ளோஸர் ஆக வெறும் ஒரு 2 சப்ஜெக்ட் படிக்கும்போது மீதி 2 சப்ஜெக்ட்ட வந்து மறந்த மாரியே இருக்கும். ஸோ அதனால டூ ஸ்டே இன் டச் அதர் சப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து ரொம்ப தள்ளி போகாம இருந்து, அதுலயும் வந்து ஸ்டே இன் டச்சா இருக்கிறதுக்காக அட்லீஸ்ட் 10, 15 மினிட்ஸ் ஆர்டிபி, எம்டிபி பாஸ் கொஸ்டின்ஸ மட்டும் பார்க்க போறீங்க. ஃப்ரம் லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட். ஈவன் தோ நீங்க லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் வந்து தொட்டு கூட பார்க்கலனாலும், அட்லீஸ்ட் ஒரு 10, 15 மினிட்ஸ் சும்மா ஒரு ஆர்டிபி கொஸ்டின்ஸ், எம்டிபி கொஸ்டின் பாருங்க. பிகாஸ் தட் வில் ஹெல்ப் யூ டூ ஸ்டே இன் டச் வித் த சப்ஜெக்ட். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ லூஸ் பண்ண விடாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம அக்டோபர் 15ல இருக்கோம். கரெக்ட்டா? அக்டோபர் 15ல இருக்கோம். எக்ஸாம் வந்து ஜான் 15க்கு மேல. ஜான் 18 தான் இருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு நவம்பர் 15க்குள்ள 2 சப்ஜெக்ட் முடிக்க போறோம். ஓகே. அதுக்கடுத்தது டிசம்பர் 15க்குள்ள இன்னும் 2 சப்ஜெக்ட்ஸ் முடிக்க போறோம். மீதி 2 மீதி இருக்க அந்த 1 மந்த்ல வி ஆர் கோனா டூ த 2 ரிவிஷன் அண்ட் 2 மார்க் டெஸ்ட் அதுக்கு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல வி கம்ப்ளீட்டட் அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் அலாங் வித் ஸ்டடி மெட்டீரியல் படிச்சிருப்போம். கம்பைலர் கொஸ்டினும் அட்லீஸ்ட் 4 அட்டெம்ப்ட்காச்சும் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கோ டூ த செகண்ட் மந்த். அதாவது 15th நவம்பர்லேருந்து டிசம்பர் மிட் வரைக்கும். ஸோ அப்போ வந்து அப்போ 2 சப்ஜெக்ட் எடுக்க போறோம். ஒண்ணு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், இன்னொன்னு வந்து பிசினஸ் லா. ஸோ அதே மாரி தான். மார்னிங் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பிசினஸ் லா. ஓகே. ஸோ நானும் வந்து ஈச் சாப்டர் வைஸ் குடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் குடுத்துருக்கேன் மோட்டிவேஷனுக்காக. அண்ட் தென் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ். ஒரு நாளைக்கு அக்கவுண்ட்ஸ், இன்னொரு நாள் எக்கனாமிக்ஸ். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் யூ ஆர் கோனா ஸ்பெண்ட் த அதர் 2 சப்ஜெக்ட். போன மாசம் படிச்சோம்ல அக்கவுண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு 10, 15 மினிட்ஸ் ஆர்டிவில போயிட்டு ஒரு 2, 3 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு தூங்கிருங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக? டூ ஸ்டே இன் டச். இந்த விஷயம் பண்ணலன்னா, பை த 1 மந்த் முடிஞ்சோனே, நீங்க அந்த 2 சப்ஜெக்ட்ட சுத்தமா மறந்துருவீங்க. ஸோ அதுக்காக டூ ஸ்டே இன் டச் எவ்ரி சிங்கிள் டே. ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஒரு நாள் அக்கவுண்ட்ஸோ, ஒரு நாள் எக்கனாமிக்ஸோ ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆர்டிபி, எம்டிபி கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே. அண்ட் தென் ஸோ பை த டைம் ஃபர்ஸ்ட் மந்த் முடிச்சோனே 2 சப்ஜெக்ட் முடிச்சோம். செகண்ட் மந்த் முடிச்சோனே நம்ம மீதி 2 சப்ஜெக்ட்ஸும் முடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன சார் பண்றதுன்னா, நம்ம பாஸ் பண்றதுக்கு என்னலாம் சொன்னோம்? லெக்சரும், ஸ்டடி மெட்டீரியல் முடிச்சா 50% பாஸ். ஸோ அப்படின்னா நம்மகிட்ட இன்னும் மீதி 50% இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல 50% முடிச்சிட்டோம். லாஸ்ட் மந்த்ல மீதி 50% முடிக்க போறோம். அதாவது 2 ரிவிஷன், 2 மார்க் டெஸ்ட். ஸோ ஐ ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து 4 டேஸ் வந்து டைம் குடுத்துருக்கேன்.
ஓகே. ஸோ ஃப்ரம் மிட் ஆஃப் டிசம்பர்லேருந்து யூ ஆர் கோனா ஸ்டார்ட் யுவர் ரிவிஷன்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 4 நாள் வந்து ரிவிஷன் பிளான் பண்ணியிருக்கேன். பை த எண்ட் ஆஃப் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3½ டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த 3½ டேஸ் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் 3½ டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த 4th டே வந்து லைக் 3½ டேஸ் முடிஞ்சோடனே அதோடைய மார்க் டெஸ்ட். ரிவிஷன் மார்க் டெஸ்ட், ரிவிஷன் மார்க் டெஸ்ட். ஸோ அப்படி பார்த்தா ஜான்வரி ஸ்டார்ட்டிங்குள்ள ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஜான்வரி ஸ்டார்ட்டிங்குள்ள யூ வுட் ஹவ் டன் யுவர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட். இதுவே வந்து உங்களுக்கு செம்மையா வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துரும். ஓகேவா? கிட்டத்தட்ட யூ வில் பி ரெடி. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி. பட் இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்லாம் வந்திருக்கும் கரெக்ட்டா? அப்போ வந்து நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சில இடத்துலலாம் வந்து நீங்க நெறைய மிஸ்டேக் பண்ற மாரி, சில கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியாத மாரி இருந்திருக்கும். ஸோ அந்த இதுவ பிரிட்ஜ் த கேப் பண்ண போறீங்க. பிரிட்ஜ் த கேப் என்னன்னா, லெட்ஸ் சே யூ ஆர் ஸ்டேயிங் ஹியர். இதான் வந்து உங்களோட சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ரிவிஷன், ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் பண்ணோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எனக்கு வந்து இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நல்லா தெரியல. பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்ஸு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? ஓகே, நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது 2த்துக்கும் இடையில வந்து ஒரு கேப் இருக்கு கரெக்ட்டா? ஸோ அந்த கேப்ப வந்து இந்த 3 டேஸ்ல யூ ஆர் கோனா ஃபில் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல நம்ம என்னலாம் மிஸ்டேக் பண்ணோம்? என்ன கான்செப்ட்லாம் நம்மளுக்கு புரியல? என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் பண்றோம்? எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோன்ட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு, இந்த 3 டேஸ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லலாம் வந்து அந்த மாரி குறையா இருக்கோ, அந்த சப்ஜெக்ட்ஸ்ல படிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 டேஸ் முடிச்சோனே, யூ ஆர் கோனா டூ யுவர் செகண்ட் ரிவிஷன். செகண்ட் ரிவிஷன் வந்து நம்ம வெறும் 2 நாள் தான். ஜஸ்ட் லைக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாரி. அந்த 1.5 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு, அந்த 1.5த் டேல வந்து அந்த மார்க் டெஸ்ட் எழுதுற மாரி. அது ஏன்னா ஜஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் 2 டே வந்து பிளான் போட்டிருக்கேன். அந்த 1 1/2 டேஸ் முடிஞ்சோனே அதோடைய மார்க் டெஸ்ட். ஸோ வித் தட் கிட்டத்தட்ட எக்ஸாம்க்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே வந்து நீங்க 2 ரிவிஷனையும், 2 மார்க் டெஸ்ட்டையும் வந்து முடிச்சிருப்பீங்க. யூ வில் பி 100% ரெடி ஃபார் த எக்ஸாமினேஷன். அண்ட் செகண்ட் ரிவிஷன் அப்போ பண்றப்போ, செகண்ட் மார்க் டெஸ்ட் பண்றப்போ ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்ட்டா? ஸோ அதுக்கும் உங்களுக்கு பிரிட்ஜ் த கேப் வேணும். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து அந்த பிரிட்ஜ் த கேப் பண்ணிட்டு, மீதி லாஸ்ட் 2 டேஸ் வந்து அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் யூ வில் பி ரெடி டூ ஃபேஸ் த வார். சார் இது மட்டும் முடிஞ்சா போதுமா சார் பாஸ் பண்ணிடலாமேன்னா? நோ. எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ தான் கஷ்டமா இருந்தாலும், அட்லீஸ்ட் 90% ஆஃப் த பேப்பர் நோ மேட்டர் வாட் நீங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு 90% ஆஃப் த பேப்பர எழுதினா தான் அட்லீஸ்ட் யூ வில் கெட் ஒரு 60யோ, 70யோ தான் வாங்க முடியும். வாங்குவீங்கன்னு வச்சுக்கோமே. நீங்க எழுதுறதே வந்து ஒரு 60னா, உங்க எல்லா கொஸ்டினும் ரைட்டா இருந்தா தான் அட்லீஸ்ட் 550 வரும். ஸோ மோஸ்ட்லி யூ வில் எண்ட் அப் கெட்டிங் 40, 45, 35 அப்படின்னு வரும். ஸோ ஏம் அட்லீஸ்ட் அட்டெம்ப்டிங் 90% ஆஃப் த பேப்பர். வித் தட் யூ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ குயிக்கா சொல்லணும்னா, நம்ம வந்து அக்டோபர் மிட்ல இருக்கோம். கரெக்ட்டா 16த்ல இருக்கோம். அண்ட் நவம்பர் 15க்குள்ள நம்ம வி ஆர் கோனா ப்ரிப்பேர் டூ 2 சப்ஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் டிசம்பர் 15க்குள்ள அனதர் 2 சப்ஜெக்ட்ஸ். ஓகே. டிசம்பர்லேருந்து ஜான் லைக் டிசம்பர் 31க்குள்ள கிட்டத்தட்ட அந்த வேன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிவிஷனும், ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டும் பண்ண போறோம். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து ஒரு ஜான்வரி 12, 13 அந்த டைம்ல வி ஆர் கோனா ப்ரிப்பேர் செகண்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் மார்க் டெஸ்ட் அண்ட் வி வில் பி ரெடி. ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு தடவ சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்ல வந்து நம்ம 4 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம்ல. ஸோ இதுல வந்து வி ஆர் கோனா கவர் லெக்சர்ஸ் பார்க்கலனா லெக்சர்ஸ் பார்க்க போறீங்க. ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின்ஸ், கம்பைலர் பார்க்க போறீங்க. அண்ட் தென் அந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அண்ட் செகண்ட் ஒரு 10 டேஸ்ல வந்து செகண்ட் ரிவிஷன், செகண்ட் மார்க் டெஸ்ட் அண்ட் யூ வில் பி ரெடி. ஓகே. ஸோ இது மீறி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா ஃபீல் ஃப்ரீ டூ கமெண்ட்ல கொஸ்டின் கேளுங்க. ஐ வில் ஆன்சர் இட். ஓகே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டூ வெல் இன் த எக்ஸாமினேஷன். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் பாசிங் த எக்ஸாமினேஷன். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட்.